உன் மாப்பிள்ள பிறந்தோன்ன அவன் ஜாதகத்தை எடுத்துட்டு போய் ஜோசியத்தை காமிச்சேன். அவன் சொன்னான் வாராச மாதிரிதான் வருவான் புள்ள, ஆனா அதுக்கு முன்னாடி 2-3 கண்டம் இருக்குன்னா, அதனால குலசாமிக்கு நேர்ந்துகிட்டு தண்ணி அள்ளி விட்டு இருக்குன்னு. இப்ப கல்யாணம் ஆக போகுது இல்ல, சாமி கிட்டே திரும்பி வாங்கணும்ல, அதானே. அந்த கண்டத்தோடய இருந்திருக்கலாம், பெட்டரா இருந்திருக்கும். ஏ நந்தினி, வாயை முடிக்கிட்டு பேசாம நில்லுமா. இப்ப என்னம்மா கோயிலுக்கு போகணும் அதானே, போயிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணே நாங்க மட்டும் போறதா இருந்தா இங்க வந்து ஏன் நிக்க போறேன், மருமகளையும் கூப்பிடுனே, போயிட்டு வந்துருவோம். நான்லாம் போக மாட்டேன். ஏன் போனா என்ன? நான் எதுக்கு போகணும்? என்ன நான் எதுக்கு போனா? இதுக்கப்புறம் உனக்கும் குலசாமி அதானே. அதெல்லாம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தானே, அப்ப பாத்துக்கலாம். கல்யாணம் தான் ஆக போகுதுல்ல, என்ன ஆளாளுக்கு கொடுக்க முளைச்சிருச்சா? என் பேச்சுக்கு மரியாதை இல்லையா? எப்பா கதிரு, அவளையும் கூட்டு போப்பா. சரிண்ணா. என்னால போக முடியாது. ஏய், ஏன் போக முடியாது? சும்மா பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்க. சரி, நீங்க இவ்ளோ சொன்னதால நான் வரேன். பட் ஜனனி அண்ணியும் சக்தியும் என் கூட வரணும். அவங்க இருக்கு, அவங்களாம் வரமாட்டாங்க, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. ஏன்பா வரக்கூடாது? நீ எல்லாத்துக்கும் தடை போடாதுப்பா. கோயிலுக்கு தானே போறாங்க, போயிட்டு வரட்டுமே. ஆதருக்கு துணையா இருக்கும் இல்ல. எம்மா துணையா இல்லம்மா, வினையா இருக்கு. அதுக்காக தான் சொல்றேன், உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, பேசாம இரு. நந்தினி, நீயும் கூட கிளம்பு. நந்தினி எதுக்கு துணைக்கு துணையா? எப்பா கொஞ்சம் அமைதியா இருப்பா. நந்தினி நீ கிளம்புமா. சரி, அப்ப ரேணுகா அக்கா கூப்பிட்டுட்டு ஈஸ்வரி அக்கா மாடியில் இருக்காங்க, அவங்களையும் கூப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புறேன். ஆமா, எல்லாரையும் கூப்பிட்டுக்கோங்க. ஏன் மற்ற வீளையும் விட்டு வைக்கிறியே? இந்தா எங்க அம்மா, இந்தா என் மாமனாரு, உங்க அப்பா, இந்த கேட்டில் நிக்கிறானே மூர்த்தி, அவன் அங்க நிக்கிற நாய்க்குட்டி, எல்லாத்தையும் கூப்பிட்டு கிளம்புங்க. ஏங்க பாருமா, அம்மா சொன்ன ஆளு வரைக்கும் கிளம்புங்கம்மா. போதுமா, போங்கம்மா. நீங்க வாங்க. சரி டார்லிங், உனக்கு மாடர்ன் ட்ரெஸ் சூப்பர். ஆனா ட்ரெடிஷ்னலா சாரி கட்டினா இன்னும் தேவதை மாதிரி மின்னுவ. ஆசையா இருக்கு, எனக்காண்டி ஒரு வாட்டி சாரி கேட்டேன். டேய், உன் கூட வரதுக்கு இது போதும், ரொம்ப முக்கியம். நீ ஒருத்தண்டா, அடமலையே பெஞ்சாலும் நீ ஒரு பக்கம் தனியா பெஞ்சிட்டு இருப்ப. ஏமா இவனை எந்த நேரத்துல பெத்த? இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு அவனுக்கு புரியலமா. என்னென்ன பண்றது, வெள்ளையந்தியா வளர்த்துப்புட்டேன். நல்லா வளர்த்த. ஏமா அதான் சொல்றாங்கல்ல, கோயிலுக்கு தானே போற, புடவை வெட்டிட்டு போ. மா, புடவை கட்டிட்டு வாடி போ. எனக்கு புடவை சரியா கட்ட வராது. என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு அண்ணி தான் கட்டி விட்டாங்க. நந்தினி நீ போய் கட்டி விடுமா. நானும் அப்படியே ரெடி ஆயிட்டு வரேன். நீங்களும் அப்படியே இந்த பூ போட்ட சட்டையை மாத்துறது. ஏன் இந்த சட்டைக்கு என்ன குறைச்சல்? இல்ல, ரோட்ல எல்லாம் வெறிக்க பாக்குறோம். பாப்பாங்க போடி. இந்த சட்டையில அன்பேவா எம்ஜிஆர் கணக்கா இருக்கீங்க, மாத்தாதீங்க, அப்படியே வாங்க. ஜாஸ்திரணி, நீ கூட நீ அப்படியே சிவாஜி கணேசன் மாதிரி இருப்பேன்னு சொல்லுவேல்ல? அதெல்லாம் அப்ப. என்ன ராமலிங்கா, இன்னும் அதே நினைப்புலதான் இருக்கியா? அதெல்லாம் மறந்துட்டு வேலையை பாருப்பா, காலங்கள் மாறி போச்சு. சரியே, வந்த வேலையை நிக்கிற, வந்து உட்காரு வா. சரிங்க மச்சான், வாங்க வா. என்ன மலேசியாவில இருந்து வந்த அன்னைக்கு ஆள் வரப்பா இருந்த, இப்ப அப்படியே தொங்கிட்ட. வெயில் ஓவர் மச்சான், ரத்தத்தை உறிஞ்சு பிடிச்சு. அடேங்கப்பா, விட்டா பீலாவை அள்ளி விடுவியே. அப்படியே வெள்ளைக்கார மாதிரி இருந்தாக்க இங்கிருந்து போகும்போது. நம்ம முகரக்கட்டையே அவ்வளவுதானப்பா. ஏதோ தெரியாம பணம் சேர்ந்துக்கிருச்சு உன்ட்ட, என்ன பண்றது? அதனாலதான் சம்மந்தியா வந்து என் வீட்டுல உட்காந்துருக்க. மாமா டீ சூப்பர். ஆமா, எப்படித்தான் அந்த டீய வீட்டுல இருக்கிறவெல்லாம் குடிக்கிறீங்களோ, கிளனி தண்ணி மாதிரில இருக்கு. அப்பா, டீ நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. வாய் நல்லா இருந்தா எல்லாம் நல்லா தான் இருக்கும். பெரியப்பாவும் பொண்ணும் சேர்ந்துக்கிட்டு கிண்டல் பண்றீங்களாக்க? பண்ணுங்க. மருமவ கோவிலுக்கு போறோம், நல்லா செக்க செவப்பா புடவை கட்டு வந்திருக்கு, நல்லா தான் இருக்கு. ஆமா நல்லா தான் இருக்கும், ஏன்னா என் காசுல வாங்கினது இல்ல. சரி சும்மா பேசிட்டே இருக்காதியா, வாங்க கிளம்பணும், தொலை தூரம் போகணும் கோயிலுக்கு. சரிண்ணே, வாங்க எல்லாரும் வாங்கம்மா, எல்லாரும் சீக்கிரமா வாங்கம்மா. சும்மா பேசிட்டே இருப்பிய விட்டா. எப்பா வேலையை சீக்கிரம் முடிங்கப்பா.
நாளைக்குள்ள முடிச்சாகண்ணா. முடிச்சிடலாண்ணே. தோண்டிக்கிட்டே இருக்கியே 3 நாளா. வாங்க வாங்கம்மா சீக்கிரம். என்ன மச்சான் வீட்டுல தோண்டிட்டு இருக்காங்க? அது இந்த கல்யாணம் வருதுல்ல, ஆ, அதான் அந்த பைப் லைன் எல்லாம் மாத்துறோம். எல்லாத்தையும் அது மாத்தி சரி. புது பைப் போட போறோம். அதனால தான் தோன்றாங்க. பைப்பையும் மாத்தணும், சில ஆளுகளையும் மாத்த வேண்டியிருக்கு. எல்லாம் வந்தாச்சா? வண்டி எல்லாம் ரெடியா? ரெடியா இருக்குண்ணே. அது யாரு வண்டி? உங்க வண்டியா? ஆமா மச்சான். என்ன ரொம்ப நாளா இந்த வண்டியே ஊட்டிட்டு இருக்கியே, ஒரு புது வண்டி இறக்க வேண்டியதானே? ரொம்ப ராசியான வண்டி மச்சான். ஆமா, இது ஒண்ணு சொல்லிடுவியே ராசியான வண்டின்னு. பெரிய வீடு விட மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் புது வண்டி இறக்குறதுக்கு. என்னம்மா? அப்படி எல்லாம் ஒண்டி இல்ல மச்சான். சரி சரி சரி. பேபி என் கூட வா, கார்ல நம்ம ஜோடியா போலாம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் எங்க கார்லயே வந்துக்கிறேன். மருமகளே, இனிமே இதுவும் உன் கார் தாம்மா. ஆதிர, நீ என்ன இன்னும் அம்மா பிள்ளையாவே நினைக்கிற. எங்க அப்பன் கோடீஸ்வரன், மறந்துடாத என்ன? ஏய் நான் வரல, வீடு அமைதியா. ஏமா, அதான் கூப்பிடான்ல, கூட உட்காந்து போமா, ஒன்னா உட்காந்து. முடியாதுண்ணே, நான் நம்ம கார்ல போறதா இருந்தா வரேன், இல்லைன்னா என்ன இங்கேயே விட்டுருங்க, நான் இங்கேயே இருந்துடுறேன். சரி ஓகே, உனக்கு உன் கார்ல போன அவ்வளவுதானே. உன் கூட நான் வரேன், ஜோடியா போவோம். சின்னக்கா, நீங்க ஐட்டானோட எங்க கார்ல வாங்க. ஆ, எனக்கு புது கார் மாத்தினா வாந்தி வரும். புது கார்ல போனா வாந்தி வருதா? இது என்ன புது வியாதியால இருக்கு? எனக்கு வாந்திலேருந்து வாழ்க்கை வரைக்கும் எல்லாம் வித்தியாசமா தான் அமைஞ்சிருக்கு. என்ன செய்ய? சின்னண்ண, எப்படிண்ணே இதோட குடும்பம் நடத்துறிய? சும்மா இருமா நீயே. மாம்சே, நம்ம குடும்பம் பிரிஞ்சு போறது எனக்கு பிடிக்கல. அதான் நான் வரேன்ல, வா போலாம். அப்படியா? நாம 2 பேரும் ஒண்ணா போறோமா? ஆமாங்க இருக்கு. சூப்பர் மாமா. போங்கப்பா, போங்கப்பா. நான் சின்ன மாமா கூட போடா, வரேன். போடா, யார் கூட போடா. சரி நான் வரேன். மச்சான் வரட்டுமா? சீக்கிரம் சரி போங்க, வந்துருங்க. கிளம்புங்க, டைம் ஆகுது. போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. பார்த்து பார்த்து பத்திரம். போங்கம்மா, டைம் ஆகுதுமா, போங்கம்மா. சக்தி இங்கேயே உட்காந்துக்கிறோம். ஏமா, 2 கார்லயும் பகிர்ந்து ஏறுங்கம்மா. எந்த கார்ல ஏறினானே பார்த்து போயிட்டு வாங்க. பாண்டியா, பத்திரம். சரி, எல்லாத்தையும் கிளப்பியாச்சு. சொந்தக்காரங்க 2 பேர் வராமா வீட்டுக்கு? எதுக்கு? ஏம்மா, என்ன எதுக்குன்னு கேட்குற? கல்யாணம் நெருங்கிட்டு இருக்கு, சொந்தக்காரங்க வரப்போகிறதுக்கு தான் செய்வாங்க. நம்ம நடராஜன் பொண்டாட்டியில் சாந்தி, நடராஜன் பொண்டாட்டியும் அத்தாச்சியும் வராங்கம்மா. கொஞ்சம் பார்த்துக்கிறியா? சரிப்பா. சரி. நான் இவர் மாமாவையும் கதிர் மாமாவையும் கூட்டு போய் மண்டபத்தை சுற்றி காமிச்சிட்டு வந்துடுறேன். மண்டபத்தை சுத்தி பார்க்கவா? நாங்க எதுக்கு சுத்தி பார்க்கணும்? சுற்றி பார்க்கவா? அங்கே போய் யார் யார் என்னென்ன வேலை செய்யலாம்னு பிரித்து பேசி வராங்கம்மா. சரி. அவரங்க காணா வியோவை. அவர் ஒரு சோலியா போயிருக்காரு. நான் அப்படியே வர சொல்லிடுறேன். ஃபோன் பண்ணிடுறீங்களா? பண்ணிடுறேன். வந்துட்டோம். வந்துருவாரு. சரி, போயிட்டு வந்துடுறோம்மா. அவர் இன்னும் சாப்பிடலப்பா. ஏம்மா, நானும் தாம்மா சாப்பிடல. என்னம்மா நீ வர வர என் மேல இருக்கிற அக்கறையை விட மற்றவங்க மேலே உனக்கு அக்கறை கூட்டிகிட்டே போதுமா? அதெல்லாம் போகிற வழியில் பார்த்துக்கிறோம்மா. நாங்கள் போகலாமா? போலாம். என்ன ஒரு அங்கவஸ்திரம் தோல்ல தொங்கும், பெருசாக அதை காணா? நழுவி விழுந்துருது. தடுமாற்றம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பார்த்து பத்திரமா பிடிச்சிக்கணும். சரி போலாமா? சரிம்மா, போயிட்டு வந்துடுறோம்மா. வாங்க. ஏன் காரம் எங்கே நிற்குதுன்னு தெரியலையே. அங்கே நிற்குதா? அண்ணி உங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. நல்லா ஒர்க் பண்ணுவீங்க, ரொம்ப நல்ல பையனை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. மேடமும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. கொடைக்கானல் விஷயத்தில் அவங்கள தவிர யாரும் அவ்வளோ டேரிங்காக முடிவெடுத்திருக்க முடியாது. ஆமாம் சொன்னாங்க. ஆனால் என்னால் தான் கண்டினியூ பண்ண முடியல. என் மைண்ட் செட்டுக்கு அந்த மாதிரி கார்ப்பரேட் சிஸ்டம் செட் ஆகவே இல்லை. எனக்கு இங்கே எளிமையான மனிதர்களோட வாழ்ந்து பழகி போயிடுச்சு. தங்கத்திலே செஞ்சாலும் விலங்கு தானே. அதனால தான் அடாப்ட் ஆக முடியல, வெளியே வந்துட்டேன். இதே மற்றவங்களா இருந்தா அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட்னு 1000 பேசி என்னை ஹோல்ட் பண்ண பார்த்துருப்பாங்க. ஆனால் சாருபாலா மேடம் என் மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கிட்டு என் வழியில செயல்பட என்கரேஜ் பண்ணாங்க. ஐ வில் பி கிரேட்ஃபுல் டு ஹர். இப்போ நான் வேற தலைமையில் எனக்கு பிடிச்ச சூழல்ல இயங்க ஆரம்பிச்சிருக்கேன். மக்களுக்காக சேவை செய்யறது எனக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு இது செய்யறப்ப தான் உணர்ந்தேன். நீங்கள் இப்போ என்ன செய்கிறீங்க? தலைமைன்னா யார்? கம்பெனி மாதிரியா, இல்லை சர்வீஸ் ஆர்கனைசேஷன், இல்லைன்னா சம் என்ஜிஓ கைண்ட் ஆஃப் கம்பெனி மாதிரியா? எல்லா விவரமும் சொல்கிறேன். இப்போ டீ ஆறதுக்குள்ளே குடிங்க. ஓ ஓகே. டேய், என்ன எச்சு கிளாஸ் வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்க? குடிச்சிட்டேன்னா கிளம்ப வேண்டியதானே? யோ, ஆர்ட்னா என்னன்னு தெரியுமா? ஹார்ட்னா இதயம் தானே? இதயமா? அதான் இப்படி இருக்க. ஆர்ட்னா கலையா, அதை அப்படியே ரசிக்கணும். நான் யார் தெரியுமா? பயாஸ்கோப் பார்த்திபன். என்னை எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்க தெரியுமா?
உனக்கு எங்கே இதெல்லாம் தெரிய போகுது? டீ குடிச்சியா? காசை கொடுத்துட்டு கிளம்பு. கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறானே. நான் யாருன்னு தெரியல, யாருன்னு காட்டுறேன். சோஷியல் மீடியா வியாதிகள் சுய விளம்பரத்துக்காக தங்களை தொலைச்சிட்டு நான் யாருன்னு தெரியுமான்னு அடுத்தவங்க கிட்ட பந்தா பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் கௌதம், நீங்கள் சோஷியல் மீடியாலலாம் இல்லையா? இல்லை, சாதிக்கிறத விட்டுட்டு நான் சாதிக்கிறேன் பாருங்கன்னு சோஷியல் மீடியாவில் தம்பட்டு அடிக்கிறது அவங்க வளர்ச்சியை குறுக்கிடுங்கிறது என் கருத்து. டீ சாப்பிடுங்க. ஏன் முடிச்சிட்டேன், கிளம்பலாம். போலாமா? என்ன கரிகாலா, சந்தோஷம் தானடா? இவ்வளவு மெதுவா தான் போவீங்களா டிரைவரே? கொஞ்சம் அடிச்சு தான் ஓட்டுறது. என்னடா அமைதியா வர? மச்சான் பின்னாடி வராங்களா? அந்த வண்டி வருது இல்ல? இறங்கி போய் பார்த்துட்டு வரீரா? மச்சான் ஃபாலோ பண்ணி பாரு, சின்ன மச்சான். உன்னை இப்ப யாரா கேட்டாங்களா? வாயை திறக்காத. என்னடா உங்க அம்மா வாயை திறக்க விட மாட்டேங்குது? இவன் கடிக்கிறான் இப்ப. சொல்லுங்க. இப்போ பின்னால தானே வந்துட்டு இருக்கிய? பின்னாலேயே தாங்க வந்துட்டு இருக்கோம், சொல்லிட்டீங்கல்ல. சரி சரி, அப்புறம் அந்த பாலம் தாண்டோன்னா ரைட்டில் கட் பண்ணோம், சரியா? பின்னாடி தானே வரோம். ஆ சரி சரி வாங்க. காரை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க கரெக்டான்னு சொல்கிறதுக்கு ஒரு ஃபோனு. நச 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 நசன். ஐய, இம்பிட்டு வருஷமாக வாழ்க்கையில் அதை தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுவும் தப்பு தப்பாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுதான் என் தலையெழுத்து. அண்ணே, என்னம்மா? இந்த பாலத்தை தாண்டினதும் ரைட் எடுப்பீங்களா? சரிம்மா. ஏன் சக்தி, அந்த அருண் ஏன் சக்தி, அந்த அருண் இந்த அருணகிரிநாதர் இருக்காரே, அவர் தானே இந்த முத்தை திரு பத்தி திருநகை அத்திக்கீரை சத்தி சரவண அந்த பாட்டை எழுதினது? ஆமா நீ. என்ன அந்த பாட்டு இருக்கானே? அந்த பாட்டெலாம் இல்லைம்மா. அது சரி. நீங்கள் என் வீட்டுக்கார் கூட்டாளி தானே, அந்த பாட்டெலாம் எப்படி வச்சுருப்பீங்க? சே, கண்ட இடத்துல கண்டதையும் பேசக்கூடாது. எனக்கு மூளைக்கு விளங்குது, ஆனால் வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது. ரேணுகாக்கா இருந்தாலாவது அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஜாடமாடியாக பேசிடலாம், அவங்களுக்கு எனக்கு ஒரு வேலன் செட் ஆகிடும். என் கோடு வேர்டெலாம் அவங்களுக்கும் புரியும். வீட்டில் வச்சு தான் அருணகிரிநாதர் பாட்டை கேட்க முடியலன்னா இங்கே வச்சும் கேட்க முடியல. அண்ணி கொஞ்சம் அமைதியா வாங்க ப்ளீஸ். இல்லை, காரில் பாட வைக்கலான்னு பார்த்தா பாண்டியன் இருக்காரு, போட மாட்டேன்ட்டாரு. என்னத்தை செய்ய? கஷ்டம்தான். முருகா, ஏதாவது வழிகாட்டு முருகா. அண்ணே, வண்டி எப்படி நிப்பாட்டுங்க. கதிர் அண்ணே அவர் வண்டியை ஃபாலோ பண்ணலைன்னா கோவப்படுவாருமா. அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன், நீங்க லெஃப்ட்ல நிறுத்துங்க. இருமா இருமா, நிப்பாட்டுறமா, இருமா. அது அண்ணே, காரை இங்கனே நிப்பாட்டிட்டு நீங்க பஸ் ஏறி வீட்டுக்கு போய் சேருங்க. சக்தி ஓட்டட்டும். அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா, அண்ணன் திட்டுவாருமா. இல்லைண்ணே, நீங்கள் ஓட்டுறது எனக்கு செட் ஆகலை. நீங்கள் ஸ்பீடாக போய் திடீர்னு பிரேக் அடிக்கிறீங்க, திடீர்னு ஸ்பீடாக போகிறீங்க. எனக்கு அது ஒரு மாதிரி ஒமட்டுது. எனக்கு சக்தி டிரைவிங் தான் சரிப்பட்டு வரும். நீங்கள் இறங்குங்க, எனக்கு ஒரு மாதிரி பரட்டிக்கிட்டு வருது. அம்மா, ஒரு வேலை பண்ணுறேன், நான் வேணா அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லிடட்டுமா? என்ன ரொம்ப ஓவரா பண்றீங்க? நான் தான் சொல்றேன்ல, இந்த 3 பொம்பளை ஆளுக புடவை கட்டிக்கிட்டு நச நசன் வெயில உட்காந்துட்டு வரோம். ஒரு மாதிரி மயக்கம் வருது, கிறுகிறுப்பு வருது. அப்புறம் மயங்கி விழுந்துட்டேன்னா பிரச்சனையாயிரும்.
பூஜைலாம் என்னால தான் கெட்டு போச்சுன்னுலாம் பேசுவாங்க. எதுக்கு? நீங்க இறங்குங்க, பெரியவர்கிட்ட நான் பேசிக்கிறேன். சரிம்மா. சக்தி நீ ஓட்டு, நீ போய் முன்னாடி உட்காந்துக்க. வேர்க்குது நிஜமாவே. தள்ளி உட்காருப்ப. அண்ணி காத்தே வரல. சூப்பர் அண்ணி, செம்ம. அதுக்கு தான் நந்தினி நீ வேணுங்கிறது. சூப்பர். யாருக்கெல்லாம் பயந்து வாழ வேண்டியதா இருக்கு. அண்ணி நீங்க அருண் பேரை சொன்னதும் எனக்கு பகீர்னு ஆயிடுச்சு. எங்க உளறிடுவீங்களோன்னு நினைச்சேன். அதான் சமாளிச்சிட்டல, விடு. நல்ல வேளை நீங்க சமாளிச்சிங்க. இந்த பாலம் தாண்டனே ரைட் ஞாபகம் வச்சுக்க. எது ரைட்டா? ஏன் ரைட்டுக்கு எதுக்கு அதிர்ச்சி ஆவற? வத்தலகுண்டு ரூட் இல்ல அது. எந்த ரூட்டா இருந்தா என்ன? ராமலிங்கம் எங்கிட்டு போய் குலதெய்வம் கோயில வச்சிருக்காரோ அங்கிட்டு தானே போக முடியும். அங்கதான் நீ அருணும் கௌதமும் தங்கி இருக்காங்க. ஆத்தி, எந்த ரூட்டா இருந்தா என்ன? ராமலிங்கம் எங்கிட்டு போய் குலதெய்வம் கோயில வச்சிருக்காரோ அங்கிட்டு தானே போக முடியும். அங்கதான் நீ அருணும் கௌதமும் தங்கி இருக்காங்க. ஆத்தி, அங்கேயே தங்கியிருக்காக. அக்கா, நீங்க கதிர்வேலுக்கு ஃபோன் பண்ணி உங்க காரை நாங்க மிஸ் பண்ணிட்டோம், எந்த ஊருன்னு மட்டும் சொல்லுங்க, நாங்க வந்துடுறோம்னு சொல்லுங்களேன். இப்ப போன்லயே டான்ஸ் ஆடுவானே இவன். என்னத்துக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா? ஹலோ, என்னடி? என்னங்க, இந்த போறோம்ல அந்த ஊரு பேர் என்ன? ஏன் சொன்னாதான் மகாராணி வருவீங்களா? அப்படி ஒன்றும் நீ தெரிஞ்சுக்கணும்னு தேவையில்ல. பேசாம வண்டிக்கு பின்னாடியே வா. இல்லைங்க, உங்க வண்டியை விட்டுட்டோம். எது? வண்டியை விட்டீங்களா? அதுக்காண்டி தான் கேக்குறோம் ஊர் பேர் என்னன்னு. சொன்னீங்கன்னா பின்னாடி வரும், இல்லைன்னா அப்படியே வீடு போய் சேர்றோம். ஏய், என்ன மிரட்டி பாக்குறியா? மரியாதையா வந்து சேருங்க, இல்ல அம்புட்டி பேரையும் நொறுக்கி போடுவேன். இப்ப நான் மிரட்டுற மாதிரியா தெரியுது? கேள்வி தானே கேக்குறேன். எதுக்கு காரை விட்டீங்க? என்ன அந்த பாண்டி வண்டியை விட்டு ஃப்ளைட்டை வெடிக்க பார்த்துட்டு இருக்கானா? அவரெல்லாம் இறக்கி விட்டோம். சக்தி தான் கார் ஓட்டிட்டு இருக்காப்ல. ஏய், எதுக்கு இந்த மாதிரி அதிக பிரச்சனை வேலை எல்லாம் பாக்குற? ஏங்க, இப்ப அதுதான் முக்கியமா? பொம்பளை ஆளுக 3 பேர் பின்னாடி உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி நச நசன்னு இருந்துச்சு. அதுதான் வசதி படலன்னு இறக்கி விட்டோம். இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? இரு, வீட்டுக்கு வந்து வச்சுக்கிறேன் உன்னை. அப்ப வீட்டுக்கு போயிடவா? பிஞ்சிரும் உனக்கு. கொஞ்சம் இருக்கு கேட்டு சொல்றேன். ஏங்க, நம்ம இப்ப எந்த ஊருக்கு போறோம்? மச்சான், வத்தலகுண்டு போற ரோடு மச்சான். ஏய், கேட்டுச்சா? சரி சரி, வந்துடுறேன். ஒழுங்கா வந்து சேரு. சக்தி, வத்தலகுண்டு ரோடு தான் சொல்றாங்க. அட, அதே ஊர்ல தான் நீ அவனும் இருக்கான். ஆத்தாடி, அதே ஊர்லயா? ஏம்மா, பின்னாடி வண்டி வரலமா? என்ன என்ன ஆச்சு? என்னத்தாச்சு? வண்டியை எங்கேயோ மிஸ் பண்ணிட்டாங்களாம். இது எப்பவுமே இப்படிதானே உன் பொண்டாட்டி. இருக்கா இருக்கு. ஆதிரே, உன் வாழ்க்கையில் உன் அண்ணனுங்க தான் விளையாடுறாங்கன்னு பார்த்தா விதியே கூட விளையாடுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க. இல்லை, அதுக்கு சான்ஸ் இல்லை. பார்ப்போம். இன்னைக்கு யாருக்கு நல்ல நேரமோ அவங்க விதிப்படி நடக்கட்டும். சக்தி, வேகமாக போய் அந்த காரை பிடி, இல்லைன்னா நேராக கொண்டு போய் அருண் பின்னாடியே நிறுத்துவாங்க வண்டியை.